கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமசிவாயம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாஜ குரு சுக்ரசனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன். என்னுடைய குருநாதரையும் வணங்குகின்றேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல் வாய்ப்பாக அமைகிறது. அப்படி என்ன சாமி நல் வாய்ப்பு? பிப்ரவரி மாதத்தில் அவ்வளவு சிறப்பான சப்ஜெக்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு முக்கியமான நிகழ்வு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி. பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இது நாள் வரையில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். 6ஆம் தேதி விடியும் போது அற்புதமான பொழுதா விடிய போகுது. அதோடு மட்டும் இல்லைங்க, இந்த கிரக சேர்க்கை பார்ப்பீர்களேயானால் சுக்கிரன் ராகு குருவுடைய வீட்டில் தொடர்பு. பொதுவாக இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு இருக்கும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பணவரவு தனவரவு அபரிமிதமானதாக அதிகமானதாக இருக்கும். ஆசைகள் அதிகரிக்கும். பொதுவாக சுக்கிரனாலே சுகபோகம் உண்டு இல்லையா? சுகம், ராகு போகம், பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை, காமம் அதிகரித்தல், இச்சைகள் சல்லாபம் முதலாம் அதிகரிக்கிறது. அதை என்ஜாய் பண்ணுறது, அதுக்கு சமமான கால நேரங்கள் அமைவது. அதே சமயத்தில் இந்த 3 விஷயத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருந்துக்க வேண்டும். காரணம் என்னன்னா, அந்த சுக்கிரன் ராகு இந்த சுகபோகத்தினாலே ஒரு பெரிய பெயரை, ஒரு நேமை ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயங்களும் நடந்துவிடும். ஒரு பெரிய பேர் புகழ விளம்பரத்தை ஏற்படுத்தி செய்யாத குற்றங்கள், மனசு ஆசைப்பட்டு இருக்கலாம், ஆனால் அது நடக்கிறதுக்கு முன்பாகவே நடந்ததை போல ஒரு பெரிய விளம்பரப்படுத்தி அதை ஒரு பெரிய இன்சல்ட் பண்ணுற மாதிரி, அப்படியெல்லாம் ஒரு விளம்பரத்தோடு கூடிய நேம் ஸ்பாயில் ஆகிறது, இல்லை டேமேஜ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட நடந்துவிடும். கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரப்படுத்தக்கூடிய சுகபோகம் அல்லது பெரிய வளர்ச்சி, திடீர் அதிர்ஷ்டம் அல்லது ஒரு திடீர் பதவி உயர்வு, பணவரவு. அதே போல் மறுபக்கம் அந்த இச்சை, காமம், சுகபோகங்களால் வரக்கூடிய ஒரு நேம் ஸ்பாயில். அப்போ இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு, அதே போல் மருத்துவம், ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் இந்த சுக்கிரன் ராகு குரு வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் நிறைய கலவரங்கள், பெண் பிரச்சனைகளால் வரக்கூடிய கலவரங்கள் அப்படி வச்சுப்போம். பெண் பிரச்சனைகள், பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படி கூட சொல்லலாம் நம்ம. இப்போ பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதனால் வரக்கூடிய கலகம், அதனால் வரக்கூடிய கலவரங்கள். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் சற்று பெண் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்துக்கணும். அதே போல் குறிப்பாக அது குடும்பமாக இருந்தாலும், வெளியிலையாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது. வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே 12 ராசி அன்பர்களுக்கும் இன்பம் அதிகரிக்கும், மகிழ்ச்சி, நிம்மதி பிறக்கும். 12 ராசிக்குமே இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் நிம்மதி பிறக்கும்,
சனி ஆட்சி பெற்று விளங்குகிறார், திரிகோண வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ சனியுடைய சுபத்துவம் அதிகரித்துள்ளது. கால புருஷனுக்கு லாபஸ்தானமாகிய 11வது வீட்டிலே சனி பகவான் அமைந்திருக்கிறார். அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையில் லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம். இன்னொரு மிகப்பெரிய கிரக அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைந்திருக்கிறார். சார், செவ்வாய் எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம் சார். செவ்வாய் பகவான் எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம், ரேர் அது. ஆனால் அந்த செவ்வாய் அதிச்சாரம் பெற்று கடகத்திலேருந்து திருப்பியும் மிதுனத்துக்கு போயிட்டு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வராரு. அப்போ புதனுடைய வீடு கொடுத்த புதன் பகவான் செவ்வாய் உச்சம் பெறுகின்ற மகரத்தில் அமைந்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் ஒரு யோகமான அமைப்பு. கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு சில அதிசயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பர்களே, ஏதோ ஒரு அதிசயம் நடக்கப் போகுது இந்த மாதம். ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா, இல்லை ஏதேனும் ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்துடாதா, அல்லது நல்லா போயிட்டு வந்து உங்கள்கிட்ட எல்லா ஆட்சி அதிகாரம், நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரிகளாக கூட நீங்கள் இருக்கலாம், இது நாள் வரையில் நல்லா ஜம்முன்னு ஒரு ஆட்சி அதிகாரம் செலுத்தி இருக்கலாம். திடீர்னு உங்களுடைய அதிகாரத்திற்கு கூட பங்கம் வந்துவிடும். எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அது ஐஜியாக இருந்தாலும், ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும், கமிஷனராக இருந்தாலும், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்திவிடும், ஒரு கலகத்தை ஏற்படுத்திடும். அந்த வார்த்தை மாறுபட்டதாக அமைந்துவிடும். அப்போ காவல்துறையே ஆனாலும் கவனம் தேவை. காரணம், இந்த சுக்கிரன் ராகு சனி சுக்கிரன் சேர்க்கை, இந்த சுக்கிரன் ராகுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான். அப்போது காவல்துறை அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட இந்த பிப்ரவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைகிறது. அப்போ கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஒரு சுபத்துவம், சனி பகவானுடைய ஆட்சி பலம் திரிகோண வீடு ஒரு சுபத்துவம், தை மாதம் என்கிற காரணத்தினாலே சூரியன் புதன் சனியுடைய வீட்டில் சூரியன் இருப்பது, அரசு அதிகாரிகள், இவங்களாம் அரசியல் தலைவர்கள், அரசாங்கத்திற்கே கூட கலகம் ஏற்படுவதற்கு, அரசியல் கலகங்கள், அரசியல் கலாட்டாலாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் கூட டீட்டெயிலாக ஃபுல்லாக ஒரு ப்ரீஃபாக உங்கள் தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு பார்த்து விடலாம். வாருங்கள் அன்பர்களே. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. சார், உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் ராசிக்கு 5வது வீட்டில், அதுவும் சூரியனோடு இணைந்து சனி பகவானோடு பஞ்சமாதிபதியுடைய வீட்டில் அற்புதமான முறையில் அமைந்திருக்கிறார். அப்போ உங்கள் ராசிநாதன் புதன் பகவானுக்கு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய 9ல் இருக்கக்கூடிய குருவோடு ஒரு தொடர்பு. அப்போ ராசிநாதனும் பாக்யாதிபதியாக வரக்கூடிய அந்த குருவும் இணைகிறார்கள். குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் அங்கே பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார். சுக்கிரன் சப்தமமான ஸ்தானத்தில் அமைகிறார். சார், 180 டிகிரியில் அந்த சுக்கிரன் நிற்கிறார் சார். குரு பார்ப்பதற்கு சமம், குரு பார்ப்பதற்கு சமம். அப்போ இந்த கிரக அமைப்புகள்லாம் கன்னி ராசிக்கு என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, நீண்ட நாள் கற்பனைகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது.
கன்னி ராசி நேயர்களே, ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாம் இந்த பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு மேலே நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உள்ளது. குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காரிய தடைகள் விலகும். கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே. மெயினாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைகின்றன. அப்புறம் ஒரு ஓரமாக உக்காந்துக்கிறீங்க. அது ஒரு விஷயத்தை எடுத்து செயல்பட முடியலன்னொடனே தோத்துட்டு போய் ஓரமாக உக்காந்துக்கிறீங்க. திருப்பவும் மறுநாள் காலையில் எழுந்து வேகமாக அடுத்த முயற்சி, அப்புறம் அடுத்த முயற்சி, தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகின்ற கன்னிராசி அன்பர்களே, இதோ இந்த மாதம் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன. வெற்றி பெறக்கூடிய மாதம், நினைத்தது நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், இல்லை அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் கனிம வளங்கள், புரிதுங்களா, குவாரிகள், க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மினரல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட்டு மற்றும் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டாக்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல் ப்ரொஃபஸர்ஸ், எஜுகேஷனல் செக்டர்ஸ், டீச்சர்ஸ், சின்ன சின்ன கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ப்ளே ஸ்கூல்லேருந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து எல்கேஜி யூகேஜி, அது மாதிரி ப்ளே ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டியூஷன் சென்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெயினாக சினிமா துறையை, ஏன்னா புதனுடைய காரகத்துவம், சினிமா துறையை சார்ந்தவர்கள், இன்னும் விளையாட்டுத்துறையை சார்ந்த மாணவ செல்வங்கள், விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள், அதே போல் அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டர்ஸு, அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் எனதருமை கன்னி ராசி அன்பர்களே, இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய தொடர் தோல்விகள் எல்லாம் விலகி இனி தொடர் வெற்றி தான் நடக்கும் கன்னி ராசி அன்பர்களே. அப்போ வருமானம் சிறப்பானதாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. அதே போல் தேவையில்லாத வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், எதிரிகளாக இருக்கலாம், அல்லது அசட்ஸ் சொத்து வாங்கி போட்ட இடத்துல புதிய சொத்துக்களாக இருக்கலாம், அது டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், போலீஸ் கேஸு. இந்த கன்னி ராசியை பொறுத்தவரையில் நிறைய காவல்துறை அதிகாரிகளே கூட நிறைய கஷ்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கெல்லாம் ஒரு நல்ல ரேங்கில் இருக்காங்க, ஏடிஎஸ்பி அந்த ரேங்கில் இருக்காங்க, அவங்களுக்கேவும் ஒரு அரசியல் பிரச்சனை, ஜாப் ரிலேட்டடாக ஒரு என்கொயரியில் போய் மாட்டிக்கிறாங்க. காவல்துறை அதிகாரி தான், சாமி நம்ம எப்படியாவது அதை வின் பண்ணணும், ஜெயிக்கணும். அப்போது காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும், இராணுவ அதிகாரிகளாக இருந்தாலும், அல்லது அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க, ப்ரைவேட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க,
இதெல்லாம் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள், ஜாமீன் சிக்கல்கள் அல்லது வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை கன்னி ராசி அன்பர்களே. அதே போலத்தான் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னி ராசி அன்பர்களை இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதம். பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். கன்னி ராசிலாம் நிறைய அன்பர்கள் வேலைக்காக பணங்காசுகளை செலுத்தி முதலீடு செய்து வேலை கிடைக்காம காத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி வேலை இல்லாமல் இருப்பீர்களே, ஆனால் எனக்கு வேலை கிடைக்குமா சாமி இந்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே, வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில கன்னி ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல உயர் பதவிகள் கிடைக்கும். நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது கன்னி ராசி அன்பர்களே. அதே போல் மெயினாக இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனையினால் நிறைய பசங்க ஒரு பொய் சொல்லக்கூடிய கால சூழ்நிலை. அது பொம்பளை பசங்களாக இருக்கலாம், ஆம்பளை பசங்களாக இருக்கலாம். சாமி எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே பையன் இப்படி சொல்கிறான் சாமி, பொண்ணு இப்படி சொல்லுது சாமி, ஏமாத்துது சாமி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சாமி, எங்கள் குடும்பம் ஒரு கௌரவமான குடும்பம் சாமி, இப்படி இருந்தால் எப்படி சாமி, எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப முக்கியம், நல்லவர் எங்கள் வீட்டுக்காரர், அவங்க அப்பா இப்படி பார்த்துக்கிறார் சாமி அதை, ஆனால் இந்த பொண்ணு இப்படி பண்ணுது. இதை போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள், மன கசப்புகள், மெயினாக இந்த குரு சுக்கிரனால் வரக்கூடிய கலகங்கள், அல்லது பசங்க சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கிறது, வீட்டை விட்டு வெளியில் போகிறது, இந்த குடும்ப பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் போய் உங்கள் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது. அன்றைக்கெலாம் பார்க்குறோம், ஒரு கணவன் மீது ஒரு மனைவி போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க வெளிநாட்டில். அங்கெல்லாம் எப்படின்னா நம்ம ஊர் மாதிரி உட்கார வச்சு பஞ்சாயத்து பேச மாட்டாங்க. இமீடியட்டாக அந்த பொண்ணை கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அரசாங்கம் கவனிச்சுக்கும். இவருக்கு அந்த விஷயத்தை சொல்ல மாட்டாங்க எங்கே இருக்காங்கன்னு. அப்போ இது மாதிரிலாம் குடும்ப பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள், உடன் பிறந்தவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து கூட விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை கன்னி ராசி அன்பர்களே. அப்போ தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. அப்போ நிறைய விஷயங்கள், நிறைய சப்ஜெக்ட் நம்ம பேசிக்கிட்டே போகலாம், ஒரு முடிவே இருக்காது. ஸோ உங்களுக்கு என்ன கேள்வி, இப்போ நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.